எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கீதாக்க பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வனிதா வந்ததுல இருந்து நான் வனிதாவோட தான் டூர் அடிச்சுட்டு இருக்கேன். பிள்ளைங்களாம் வந்து சானா பிள்ளைங்களும் ஒரு 5 நாள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா மாமியாரை வந்து பார்த்துக்கணும்ல, அதனால ரஞ்சித் தான் கொஞ்சம் பார்த்துட்டான். அதனால ரஞ்சித் வந்து குட்டியெல்லாம் அலசி போட்டான். அவனும் சலிக்காம செஞ்சான். இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு இதா இருந்துச்சு. சரி, அதனால பிள்ளைங்க கொண்டு போய் அங்க விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பி ஊர்ல இருந்து வந்துட்டாப்ல, ஜாக் வந்துட்டாப்ல. அதனால நான் ஒரு 2 நாள் போயிருந்தேன். எதுக்காக போயிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக நான் போகவே இல்லை. பிள்ளைங்க மாமியாரு சார்ந்த பிள்ளைங்கெல்லாம் விட்டுட்டு கூட நான் வந்து இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம ஆடி மாசத்துல நம்ம வந்து வளையல் பூஜை விளக்கு பூஜை வைக்கிற வழக்கம். அதனால இந்த வருஷம் ஆடி பூரத்துக்கு நாங்க போட மாட்டோம். எப்போதுமே ஆடி வெள்ளிக்கிழமை கடைசி நாள்ல தான் போடுவோம். அதனால வசூலுக்காக சொல்லியிருந்தேன். அதனால இப்ப ஞாயிற்றுக்கிழமை போய் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு மறுபடியும் நேற்று கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி போன வருஷம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாமே வளையல் காசு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா இன்னும் வெற்றியோட நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா சர்மிளக்கா, அருணியா, ஏரியக்கா, அப்புறம் நிறைய பேர் வந்தவங்க, நிறைய பேர் வந்து மறுபடியும் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க இந்த வருஷம் இப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு காசு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் வசூல் பண்ற இடத்துலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த காசு தான் ஃபர்ஸ்ட் போனியா பண்ணியிருக்கேன். அது அவங்களும் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அதே மாதிரி எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதனால நான் வந்து வசூல் பண்ணிட்டு சரி இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு மறு வசூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப வரும்போதுதான் சரி பானிபுரி கேட்டுச்சு அரிசிதா. அப்புறம் வந்து சானா வீட்டுல எல்லாமே பானிபுரி எல்லாம் வாங்கி ரெடியா வச்சிருந்தாங்க. சரி நம்ம வீட்லயே போய் பானிபுரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்க வந்து இப்ப வந்து டீ போட்டுட்டு தம்பி வந்து டீ கேட்டாப்ல, அவருக்கு வந்து டீ போட்டு கொடுத்துட்டு அவந்திக்கா தூங்குது. அர்ஷிதாவுக்கு பானிபுரி இன்னும் வந்து எண்ணெய் அடுப்புல இருக்கு செய்யணும். சரி அதுக்குள்ள டீ ஆறிடுமே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். இது வந்து உருளைக்கிழங்கு பிள்ளைங்களுக்கு வந்து காரம் இல்லாம செஞ்சிருக்கேன். வெங்காயம் வதக்கிட்டு உருளைக்கிழங்கு பச்சை மிளகா ஒண்ணு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்லிகருவேப்பிலை இதுதான் போட்டேன். இதுக்கு வந்து புளிய ஊற வச்சுட்டு புதினா மல்லி பச்சை மிளகா ஒண்ணு போட்டு அரைச்சி அதையும் கரைச்சி இதுல வந்து ரசப்பூரிக்கு வச்சிருக்கேன். இது வந்து கடையில வாங்கினதுதான் அப்படியே பூரியாவே விக்குது இல்ல, அதை வாங்கி இப்ப வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வடிச்சு புளிக்குழம்பு கத்திரிக்காய் இல்லைன்னு நினைக்கிறேன், முருங்கைக்காய் மாங்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். நான் இந்த டைம் இப்பதான் வந்து நான் முதல்ல வந்து நான் பானிபுரியை நான் செய்யறேன். ஏன்னா எப்பவுமே சாதம் தேங்க தான் செய்வாங்க. நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து சொல்றேன். என்னையா ரைட் சைடு இருக்க தட்டை எடுத்துரும். ரைட் எது பெரியமாக தெரியுது, உனக்கு தெரியல. இந்த சைடு இருக்கிறத எடுத்துரும். சரி பரவாயில்ல. வீட்டுக்கு போனப்ப எங்க மருமக செஞ்சு கொடுத்துச்சு. அதை வந்து நல்லா சாப்பிட்டாங்க. அதனாலதான் அப்பயே பிடிச்சே அர்ஷிதா வந்து பானிபுரி கேட்டுட்டே இருந்தாங்க. சரி அதான் நம்ம வீட்லயே செஞ்சிருவோம். இப்ப வந்து சாதம் வடிச்சுட்டேன். எனக்கு தேவையானது 5 பேத்துக்கு மட்டும் சாப்பாடு. முட்டை வந்து செய்யறதுக்காக சரி சூடா செஞ்சுக்கலாம், ஆம்லேட் போட்டுக்கலான்னு முட்டைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து புளிக்குழம்புனா முருங்கைக்காவும் மாங்காவும் கொஞ்சமா வச்சிருக்கேன். 4 பேர் மட்டும் தானே, பாப்பாவோட 5 பேரு. இருந்தாலும் அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க. 3 பேத்துக்காக தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வத்தல் பாருங்க. நான் வந்து மெலிசா ஏப்ரல்ல தான் மார்ச் ஏப்ரல்ல தான் வந்து மெயினா வந்து வத்தலை போடணும். ஏன்னா அப்பதான் காத்தடி காலம் இல்லாம இருக்கும். நல்லா வெயில் சுடுன்னு வரைக்கும். நம்ம காலையில புழிஞ்சிட்டோம்னா சாயந்தரமே எடுத்துற மாதிரி வரும். அந்த டைம்லாம் நான் வந்து வேலைக்கு போயிட்டேன், என்னால போட முடியல. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணேன். இப்ப வனிதா எப்போதுமே ஊருக்கு வந்துட்டாங்கன்னா இந்த மிளகாய் காய வைக்கிறது மல்லிகாய் வைக்கிறதுலாம் நல்லா ஈஸியா இருக்கும். நம்ம அங்க ரூம் எடுத்ததுனால நம்ம என்னால காய வைக்க முடியல நிழல் வர்றதுனால.
அதனால வந்தானா இங்க வந்ததுல இருந்து ஒரு 2 நாளா சரி புளிஞ்சு விடலான்னு விட்டோம். வத்தல் போட்டோமா அன்னைக்குதான் ஒரு இது எடுத்துருப்பேன். இப்படி எல்லாத்தையும் புளிஞ்சு விட்டா அப்படியே எல்லாம் உருட்டிக்கிச்சு ஒன்னா. எடுத்துட்டு வந்து வெளியில மழை வருதுன்னு எடுத்தப்ப சரி அன்னைக்கு வனிதாவோட இருந்த மாதிரி மணி 12 மணி ஆயிடுச்சு. வெளியில போயிட்டு வந்தோம். சர்மிளாக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். சர்மிளாக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோமா மணி 12 ஆயிடுச்சு. சரி வனிதா கிண்டி வச்சத மாவை என்ன செய்யுது நைட்டோட நைட்டு புளிஞ்சு விட்டுறலாம் காத்துல நல்லா வாடின்னு சொன்னிச்சு வனிதா. நான் மெலிசான பேப்பர்ல எண்ணெய் கவர்ல வச்சிருந்தேன். வனிதா ஒண்ணு சிப்லா கவர் எடுத்து பெருசா போட்டுட்டு பெருசாவும் போட்டு விடுவோம்க்கா எப்படி இருக்கு வாக்கா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுச்சு பாருங்க. ஒரு அப்பளமும் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு. ஆனா வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம அப்ப வந்து சின்ன வயசுல எல்லாம் அப்ப பாட்டிங்க வந்து 4-10 ரூபான்னு அந்த சோத்து வடை முறுக்குன்னு ஒயிட் கலர்ல வெள்ளையா இருக்கும் கொண்டு வருவாங்க. இப்ப அதை எடுத்து பார்த்து நான் ஒரே ஒண்ணு எடுத்து சாப்பிட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா அப்ப உள்ள சோத்து முறுக்கு மாதிரி இருக்கு. ஆனா நான் சோத்துலயே செய்யல சாதத்துல செய்யல அரிசி ஆட்டி கஞ்சா கிண்டி தான் போட்டேன். ஆனா அந்த ஒரு டேஸ்ட் இருக்கு சூப்பரா இருக்கு. அந்த வடவத்தை காட்டு வேண்டியதா புளிஞ்சு விட்ட இப்ப வந்து காத்துல நல்லா வந்து வடமும் காஞ்சு வருது. இதுதான் அந்த வடமும் நான் காய போட்டுட்டு எடுத்து மெத்தையில இருந்து போட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளை துணியிலேயே அப்படியே போட்டுட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலகலன்னு இருக்குது வடமும் சூப்பரா இருக்கு. ஆனா நல்லா மெலிசா மொத்தமாவும் இருக்கு. வடம் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. அதனால வனிதா ஊருக்கு போறது வரைக்கும் 4 நாளைக்கு வத்தலை வந்து ரேஷன் அரிசி வாங்கி வச்சிருக்கேன். அதை வச்சு நீ புளிஞ்சு விட்டுருன்னு 2 நாளைக்கு அப்படின்னு இருக்கேன். நீங்களும் வந்து மார்ச் ஏப்ரல்ல வத்தல் போடாதவங்களா இந்த காத்தடி சீசன்ல போடுங்க. ஆனா மாடி இப்ப 2வது மாடினால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா காத்துல காஞ்சிருது. தூசி பறக்கிறதுலாம் வேலை இல்லை. ஃபர்ஸ்ட் மாடினா கண்டிப்பா காத்து வருது தூசி பறக்கும். அந்த மாதிரி நீங்களும் போடுறதா இருந்தா இந்த டயத்துல கொஞ்சம் போட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து வடை என்ன வடைன்னு பாத்தீங்கன்னா கார வடை கடலப்பருப்பு வடை. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா வடைன்னு பாரு. எங்க கடைக்கு போனாலும் ஆமா வடை இருக்கான்னு கேட்பாரு. 2 கடையை கேட்டுட்டு இல்லைன்னு வனிதா சொன்னிச்சு. சரி அதனால அவருக்காக அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமேனு சரி கார வடை சொல்லலாம்னு சொல்லிட்டு அதனால அவங்க வெளியில போயிட்டு இப்பதான் வந்தாங்க. சரி அதை சுட்டு அவருக்கு இன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அதனால இன்னைக்கு அவருக்காக கார வடை சுட்டு வைக்கலாம். பிரியங்கா தான் ரொம்ப மிஸ்ஸிங். ஆமா எல்லாமே இன்னைக்கு இந்த வருஷம் வந்து மாமியார் முடியாதனால எல்லாமே மிஸ் பண்ணிட்டு மாதிரி ஆயிடுச்சு. பிரியங்கா வர முடியல சாதனம் வர முடியல ஒருத்தருமே இது பண்ண முடியல. ஏதோ நான் மட்டும் இருக்க வேண்டியதா இருக்கு. அதான் ஆனந்த் இருக்கிறதுனால பிரியங்காவை அங்க விட்டுட்டு நான் வர்றது மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஆனந்த் இல்லைனாலும் எனக்கு ரொம்ப சிரமம் தான். வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. கார வடை அவருக்கு வந்து நம்ம இன்னைக்கு